guys, welcome to our channel. இன்னைக்கு மேக்ஸ் தனி வட்டியில டிஃபரண்ட் டைப் ஆஃப் மாடல் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்ட் 3 ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். தாமஸ் முதலீடு செய்த தொகை ரூபாய் 13,900 இரண்டு வெவ்வேறு திட்டங்களில் A மற்றும் B என எளிய வட்டி விகிதத்தில் 14% PA ஆண்டுக்கு மற்றும் 11% பிரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் பெறப்பட்ட எளிய வட்டியின் மொத்த தொகை ரூபாய் 3,508 ஆக இருந்தால் திட்ட B இல் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாமஸ் ஒரு அமௌண்ட் ஒரு தொகையை முதலீடு செஞ்சுருக்காங்க. மொத்த தொகை 13,900 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டு ஸ்கீமில் தனித்தனியாக இது ஒரே அமௌண்ட்டை 2 தான் பிரித்து போட்டிருக்காங்க. ஏ மற்றும் பியில் ஏபியில் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. இதில் சதவீதம் ஒரு இதில் 14%, பியில் 11% கொடுத்துருக்காங்க. ஆண்டு ரெண்டுக்குமே ஒரே ஆண்டு, 2 வருஷத்துக்கு. இதிலிருந்து நமக்கு கிடைச்ச மொத்த தொகை எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 3,508 ரூபா. இது அசல், இது மொத்த தொகை. அடுத்து இதிலேருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியில் பி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு இதோட அசல் மட்டும் எவ்வளோ, இந்த பியோட அசல் மட்டும் எவ்வளோன்னு ஃபார்முலா தெரியும் நமக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் சின்ன சேஞ்ச் என்னென்னா, நமக்கு மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அசல் தனித்தனியாக, அசல் மொத்தமாக இருந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கு ஏக்கு நமக்கு அசல் தெரியாது, இதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அசல். பிக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? ஏக்கு எக்ஸ்னா பிக்கு எக்ஸ் மைனஸ் 13,900 இந்த அமௌண்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோடது PNR ஃபார்முலா, PNR/100 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் இன்ட்டு என் 2 சதவீதம் 14 டிவைட் பை 100. இது நமக்கு மொத்த தொகை ரெண்டும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். பியோடது எக்ஸ் மைனஸ் 13,900 இன்ட்டு 2 இன்ட்டு சதவீதம் 14 டிவைட் பை 100 ஈக்குவல் டு மொத்த தொகை 3,508 ரூபா. இதில் காமனாக 100 இருக்கா, அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 14 × 2 28 எக்ஸ் ப்ளஸ் இது எப்படி இங்கே உள்ள எக்ஸ் மைனஸ் 13,900 இது 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 22 வருமா? 22 ஈக்குவல் டு இந்த 100 காமனாக இருக்குது. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மல்டிப்பிள் வந்துடும், 00 ஆட் ஆயிரும். அடுத்து 28x ப்ளஸ் இந்த 22 உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே. 22x மைனஸ் 13,900 இது 22ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 0 லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 9 2 18 1 3 2 6 7 1 2 is 2 9 2 18 1 3 2 6 7 1 2 is 2 8 15 10 3 and 00 எவ்வளோ? சாரி ஈக்குவல் டு 350800. எக்ஸ் டேர்ம் காமனாக இருக்கா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 28 ப்ளஸ் ஒரு டேர்ம் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா, பிக்கு எக்ஸ் மைனஸ் 13,900 வராது. நம்ம டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து எக்ஸ், இப்போ எக்ஸில் டோட்டல் அமௌண்ட்லேருந்து எக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் நமக்கு வீக்கு. அதனால் இது அப்படியும்
டோட்டல் அமௌண்ட்லேருந்து தான் எக்ஸு போகுது. அப்போது 13,900 மைனஸ் எக்ஸு தான் நமக்கு கரெக்டான டேர்ம். சாரி, இது தப்பு, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்னு வரும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 6x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? 305,800. 6x ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 45,000 கிடைக்கும். x ஈக்குவல் டு 45,000 டிவைடட் பை 6. அப்படி கேன்சல் பண்ணோம்னா 7,500 கிடைக்கும். இதுதான் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 7,500. இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இந்த எக்ஸுங்கிறது வந்து ஏ ஸ்கீமுக்கு கொடுத்த அசல். இது வந்து நம்ம பிக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சது 13,900 மைனஸ் எக்ஸு. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பி கண்டுபிடிக்க 13,900 மைனஸ் எக்ஸ் வந்து 7,500. இதில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 6,400 ருபீஸ். இதுதான் பியோட பிரின்சிபல் அமௌண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 9% என்ற விகிதத்தில் ரூபாய் 4,016.25 வட்டியாக பெற்றது எனில் அசலை காண்க. இதில் வந்து கொடுத்துட்டாங்க ஒரு தொகை 5 ஆண்டு, என் வந்து 5 இயர்ஸ், ஆர் ரேட்டு 9%. இது வந்து தனி வட்டி வந்து எவ்வளோன்னா 4,000 ஈக்குவல் டு 4,016.25 நமக்கு கிடச்சிருக்கு. இதிலேருந்து நமக்கு அசல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா தெரியும் நமக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. பாயிண்டில் இருக்குன்னு கொஞ்சம் பயப்பட வேண்டாம். இதில் இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. N 5 6/9/100. இந்த 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பாயிண்டில் இருக்கிறது வந்து கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு 401,625 ஈக்குவல் டு பி இன்ட்டு 9 5 are 45. இப்போது பி ஈக்குவல் டு 401,625/45. இது வந்து தனியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 401,625/45. இந்த 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 9 5 are 45, 8 5 are 40, 0 ஆட் பண்ணிட்டு 3 5 are 15, பேலன்ஸ் 1, 2 5 are 10, 2 5 5 are 25, 1 9 is 9, 8 9 are 72, balance 8, 9 9 are 81, balance 2, 2 9 are 18, balance 4, 5 9 are 45. நமக்கு ஆன்சர் வந்து P ஈக்குவல் டு 8925 ருபீஸ், 8,925 ரூபா அசல். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். 4.5% வட்டியில் ரூபாய் 81 வட்டியாக வழங்க ரூபாய் 450க்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் ரேட் வந்து 4.5% கொடுத்துட்டாங்க. வட்டியில் வட்டியில் 81 ரூபாய் 81 வட்டியாக வழங்க. இங்கே வந்து வட்டி அமௌண்ட் காசு வந்து ரூபாய் 81 கொடுத்துட்டாங்க. அடுத்து வழங்க ரூபாய் 450க்கு எவ்வளவு? இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்தோன்னா இது வந்து அசலுக்கும் வட்டிக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்து எழுதிக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? நமக்கு
எவ்வளவு நேரம் என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அசல் வட்டி வந்து 81, அசல் 450 இன்ட்டு என்ன தெரியாது இன்ட்டு 4.5 பை 100. இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது கேன்சல் பண்ணிக்கலாம். 9 5 45, 9 9 81. இப்போது இந்த 10 வந்து டிவைடில் இருக்க ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஆயிருமா. இப்போ 90 ஈக்குவல் டு 4.5 இன்ட்டு 5, 4.5 5 5 25 2 5 20 22. ஒரு பாயிண்ட் ஒரு புது பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், ஒரு டிஜிட் தள்ளி. n இன்ட்டு 22.5. இப்போது n ஈக்குவல் டு 90 டிவைட் பை 22.5. வந்து பாயிண்டில் இருக்கா, பாயிண்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக மேலே ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா 900 டிவைட் பை 225. பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மேலே ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 900 டிவைட் பை 225 இது வந்து 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 4 5 20, 2 5 5 இந்த 1 5 5 பேலன்ஸ் 4, 8 5 40 0. இது வந்து 9th டேபிள் கேன்சல் பண்ணலாம். 5 9 45, 2 9 18 0, 1 5 5 4 5 20. ஆன்சர் வந்து n ஈக்குவல் டு 4 years. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். 4 ஆண்டுகளில் ரூபாய் 12,500 அசலானது ரூபாய் 15,500 மாறிவிட்டது எனில் வட்டி விகிதம் என்ன? இதில் வந்து நமக்கு ஆண்டு என்ன வந்து 4 years, 4 ஆண்டு கொடுத்துருக்காங்க. அசல் வந்து ரூபாய் 12,500 கொடுத்துருக்காங்க. அசலானது ரூபாய் 15,500 மாறிவிட்டது. இது வந்து மொத்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ ஈக்குவல் டு ரூபாய் 15,500. வட்டி விகிதம் வந்து ரேட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எந்த கொஸ்டினில் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த சம்மில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இதுக்கு வந்து நமக்கு அசல் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஈஸி கண்டுபிடிக்கலாம். 2 ஃபார்முலா இருக்குது. P இன்ட்டு 1 + NR/100. இந்த ஃபார்முலா இல்லைன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P ப்ளஸ் இதிலேருந்து நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சி PNR/100 இருக்கலாம். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் மெத்தட் என்னென்னா இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் பின்னு வருமா. நமக்கு மொத்த தொகை வந்து 15,500ன்னு தெரியும். மைனஸ் அசல் வந்து 12,500. இது ரெண்டையும் நம்ம கழிச்சு போட்டோம்னா 3000 கிடைக்கும். இல்லை நமக்கு PNR/100 ஃபார்முலா இருக்குல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு அசல் தனி வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, அசல் எவ்வளோன்னு தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு ஆண்டு வந்து தெரிஞ்சிருச்சு. இதிலேருந்து நம்ம ரேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 3000 ஈக்குவல் டு அசல் வந்து 12,500 இன்ட்டு 4 வருஷம் இன்ட்டு ரேட்டு தெரியாது டிவைட் பை 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இதில் 5th டேபிளாக கேன்சல் பண்ணிக்கலாம். 2 5 10, பேலன்ஸ் 2, 5 5 25. இங்கே 6 5 30, 00, 5 5 25, 1 5 5, 2 5 10, 0, 1 5 5, 2 5 10, 4 5 20. இங்கே 4 இருக்குது. 1 4 is 4, 6 4 24. இப்போ பேலன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் R ஈக்குவல் டு 6%. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாங்காக வரும். அதனால் நம்ம ஈஸியாக இந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம். இந்த மெத்தட்லேயே ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின்.
ரீனா ரூபாய் 1200 கடனை எளிய வட்டியுடன் பல வருடங்கள் வட்டி விகிதத்தில் வாங்கினார். கடன் காலத்தின் முடிவில் அவர் ரூபாய் 432 வட்டியாக செலுத்தினால் வட்டி விகிதம் என்ன? கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு அசல் ரூபாய் 1200 கொடுத்துருக்காங்க. எளிய வட்டியுடன் பல வருடங்களுக்கு நமக்கு வருடம் கரெக்டாக கொடுக்கல, அதுவும் நமக்கு தெரியாது. வட்டி விகிதத்தில் வட்டி விகிதம் ரேட்டும் நமக்கு கொடுக்கல. கடன் காலத்தில் முடிவில் அவர் 432 வட்டியாக செலுத்தியிருக்காங்க. 432 வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ? ரூபாய் 432. வட்டி விகிதம் என்ன? நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு வட்டி விகிதம் ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. எப்பவும் போல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தனி வட்டி எவ்வளோ? நமக்கு 432 ஈக்குவல் டு 1200 இன்ட்டு நமக்கு தெரியாததை எக்ஸ்ன்னே வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 432 டிவைட் பை 12. இதை நம்ம கேன்சல் பண்ணணுமா? 6 2s are 12, 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12, 3 2s are 6, 1 2 is 2, 8 2s are 16, 1 3 is 3, 3 3s are 9, balance 1, 9 3s, 6 3s are 18. எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு 36ன்னு கிடச்சிருக்கு. அப்போது எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு √36ன்னு வரும். ரூட் எடுத்துட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. நமக்கு ரேட்டு 6%. அதான் ஆன்சர். அவ்வளோதான். இதேமாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.